ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு தண்ணி மாதிரி எப்படி வைக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் எங்கள் வீட்டில் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் ரெகுலர் அப்டேட்ஸில் உங்களுக்கு கிடச்சிடுவாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் மிளகா பொடி, மல்லிப்பொடி எல்லாமே நானே அரைச்சி செய்ய போகிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் இதில் வந்துட்டு காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக மல்லி நான் ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பேன். ஏன்னா இந்த மல்லி சரியில்லை. ஸோ அதனால் கொஞ்சமாக மல்லி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு 2 ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா, மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஒரு ஏலக்காய், எல்லாமே 4-5 முந்திரி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது ஆறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து 1/2 கிலோ தான் நான் வந்து நாட்டுக்கோழி செய்ய போகிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். நான் பிராய்லர் சிக்கன் 1/2 கிலோ இருக்குது, அதுக்கும் சேர்த்தே மசாலா ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால தான் வெங்காயம் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. 1 கிலோ நாட்டுக்கோழி அப்படின்னா நீங்கள் இவ்வளோ எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், 4 தக்காளி, அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எல்லாமே நல்லா கிளறி ஒரு பாதி அளவு வந்துட்டு நம்ம வதக்கினா போதும். வதக்கி எடுத்து வச்சு இந்த மசாலாவை ஆற விட்டு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் குக்கரில் நாட்டுக்கோழி வைக்கிறது இல்லைங்க. நான் மட்டனே குக்கரில் வைக்கிறது இல்லை. குக்கரில் வச்சு நான் எதையுமே செய்ய போகிறதில்ல, எப்பவும் செய்யவும் மாட்டேன். அதனால் ஒரு பாத்திரத்தில் கழனி தண்ணி இருந்தால் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சாதம் காலையிலே வச்சுட்டேன். ஸோ அதனால் நார்மல் வாட்டர் வந்துட்டு கொதிக்க வச்சு கறி எடுத்து போட்டாச்சு. போட்டுட்டு இது என்ன பேஸ்ட் அப்படின்னா, இந்த வெங்காயம், தக்காளி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, கறியை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து கறி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஸ்பைசஸ்ஸு அது எல்லாமே வந்து 2 ஸ்பூன் நான் இந்த குழம்பு வைக்கிற அளவுக்கு தான் நான் போட்டிருந்தேன். ஸோ அதனால் இதில் ஒரு 2 ஸ்பூனும் அப்புறம் பிராய்லர் சிக்கனுக்கு 2 ஸ்பூனும் எடுத்து வச்சுட்டேன். 2 ஸ்பூன் போல் போட்டு இது நல்லாவே கொதிக்கட்டும். இது கூடவே உப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் உப்பு போடணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தாளித்து எடுக்கிறது தான் இந்த குழம்போட முழு ப்ராசஸ்ஸே. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குழம்பு நல்லா கொதித்து வாசனை வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் நம்ம எண்ணெயை ஆட் பண்ண போகிறோம். கோழிக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு, நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் செஞ்சால் நல்லது. நாட்டுக்கோழி ரொம்ப நேரம் நம்ம வந்து வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்களாம் வந்துட்டு அடுத்த நாள்லாம் வச்சுக்கூடாது, நாட்டுக்கோழி வந்து மதியம் சமைச்சு அப்படியே சாப்பிட்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாட்டுக்கோழியை நல்லெண்ணெயில் செஞ்சு பழகினாங்க. நல்லெண்ணெயில் செய்கிற எந்த பொருளுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது. நீங்கள் வந்து வீட்டிலையே சாம்பாரோ குழம்போ ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நல்லெண்ணெயை மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்களேன், அது கெட்டு போகவே போகாது. அதே மாதிரி நல்லெண்ணெய் போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கடைசியாக ஃபைனல் டச்சில் கொஞ்சமாக வந்து சிக்கன் பவுட்ரு அந்த வெங்காயத்து கூடயே போட்டு வறுத்துட்டு அப்படியே குழம்புல ஆட் பண்ணி அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.